சிவா. காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா வருகிற 17-25 வியாழக்கிழமை இங்கே காரைக்காலில் மிக சிறப்பாக வழக்கம் போல் நடக்கிறது. எல்லோரும் இந்த வரலாற்றை சினிமாத்தனமாகவும் பிறர் சொல்லவும் அரைகுறையாக கேட்டு அம்மையாருடைய பெருமைகளின் உண்மையாக அறியாமல் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள். அது படிநிலையில் ஏற்ற முறையில் வர வேண்டும். ஒரே ஒரு பாடலை எங்கள் வரலாற்று நிகழ்வில் உச்சகட்டத்தை சொல்கிறேன். கணவர் பரமதத்தன் 2 மாங்கனிகளை வெடிக்கிறார். மதியம் உணவளிக்க வருகிறார். அதற்கிடையிலே ஒரு அடியார் அங்கே வருகிறார். அம்மா ஒரு மாம்பழத்தை அவருக்கு அளித்து விடுகிறார். கணவர் அமர்கிறார். ஒரு மாம்பழத்தை மீதி இருந்ததை வைக்கிறார். அவர் உண்கிறார். அதுபோன்று அவர் வாழ்க்கையில் இவ்வளவு ருசியாக சுவையாக ஒரு பழத்தை சாப்பிட்டதில்லை. சரி, இன்னொன்று மனைவி சாப்பிட்டோம், இல்லை அதில் இன்னொரு பாதி கண்ணம் என்று சொல்வார்கள், ஒரு பகுதி அறிந்து கொள்வது என்று கேட்கலாம். வேட்கையால் அதையும் எடுத்துவார் என்று சொல்கிறார். இவருக்கு எதுவுமே இப்படிப்பட்ட ஒரு வினா இவர் தொடுப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை. இவர் அறியாமலேயே கால்கள் இந்த மாங்கனிகள் இருந்த இடத்தை நோக்கி நடக்கின்றன. அங்கே இருக்கிறார். அம்மருங்கு நின்று அயர்வார். அங்கே போய் அப்படியே அயர்வுறார். என்னடா செய்கிறது இல்லை. அருங்கடிக்கு என் செய்வார். மெய்மறந்து நினைந்து உற்றவிடத்து உதவும் விடையவர்தால் தம்மனங்கொண்டு உணர்தலுமே. உடலே தன் இருப்பையே மறந்து யார் இறைவனுடைய திருவடியை உணர்கிறாங்களோ, இறைவனுடைய திருவடியில் சரணாகதியோடு சிந்திக்கிறாங்களோ, தம் மெய்மறந்து நினைந்து உற்றவிடத்து உதவும். அப்போ இறைவன் உதவுவாருங்கிறாரு. உதவும் விடையவர் தாள், விடையில் வரக்கூடிய பெருமானுடைய தாள் தம் மனம் கொண்டு உணர்தலுமே அவர் அருளால். மனசில் அவர் அப்படியே இறைவனுடைய திருவடியை உணர்ந்தோடனே இறைவனுடைய அருளால் தாழ்கொள்ளார் கைமருங்கு வந்திருந்தது அதிமதுர கனி ஒன்று சொல்லி இந்த 25வது பாடலில் முடிக்கிறார். இது அற்புதமான வரலாறு. அன்பர்கள் இதெல்லாம் நுண்மையாக புரிந்து கொண்டு பிறருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். என்ன, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் இறைவனுடைய திருவடியே அந்த பழக்கம் இருந்தால் தான் வரும். அப்படியே சரணடைந்து விட்டோம்னா இறைவன் எப்படியோ நமக்கு அருள் புரிவார். இதெல்லாம் அனுபவங்களே நாங்கள் எல்லாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அன்பர்களும் தொடர்ந்து இந்த புண்ணியங்களையெல்லாம் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கோமல் சேகராகினா விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம.